ஒட்டுமொத்த வெற்றிக்காக நாம் போராடுகிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றியை கொடுத்தீங்க. அதை வச்சு என்ன பண்ண முடியும் நம்ம எம்பிக்கள் அப்படின்னு கேட்டாங்க. நாட்டுக்கே கேட்டாங்க. நிரூபிச்சு காமிச்சிட்டு மாநிலத்துக்கு 40 வச்சு என்ன பண்ணோம் அப்படி ஒரு. அதனால தான் சட்டமன்ற தேர்தலையும் அப்படி ஒரு முழு வெற்றிக்கான நீங்கள் நான் சாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த வெற்றி தேடித்தரக்கூடிய அளவுக்கு நீங்கள் தர வேண்டும். அந்த வெற்றிக்காகத்தான் நான் என்னுடைய சக்திக்கு மீறி பிரச்சாரம் பண்ணுறேன். 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்றால்தான் தமிழ்நாட்டை சுற்றி வர்ற ஆபத்துக்களிலிருந்து பாதுகாக்க முடியும். பாஜக உள்ளே வந்துடும் என்று சொல்கிறது ஏதோ பேச்சுக்கு சொல்கிறதில்ல. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தவிர்த்து வேறு யாருக்கு வாக்களித்தாலும் அது நேரடியாக பாஜகவுக்கு போடுகிற வாக்கு தான். தப்பி தவறி அவங்க வந்தால் நான் இவ்வளவு நேரம் தொண்டை வலிக்க பட்டியல் போட்டு சாதனை திட்டங்கள் எல்லாம் சொன்னேங்க, அதெல்லாம் நிறுத்திடுவாங்க. தமிழ்நாடு முழுக்க மதக்கலவரம் பண்ணுறது மட்டும்தான் காலங்காலமாக அவங்களுடைய ஒரே அஜெண்டாவாக இருக்குது. தஞ்சாவூர்லேயும் மதுரையிலையும் அதை ஆரம்பிச்சிட்டாங்க. கண்கூடாக பார்த்தோம். இப்படிப்பட்டவங்ககிட்ட அந்த ஆட்சி போனால் என்ன நடக்கும்னு நாம் கற்பனை பண்ணியெல்லாம் பார்க்க முடியாத அவசியமே இல்லை. உத்தரப்பிரதேசம், பீகார், மணிப்பூர் என கண்ணு முன்னாலேயே நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. நேரடியாகவும் சரி, மாநில கட்சிகள் மூலமாகவும் சரி, மறைமுகமாகவும் சரி, பாஜக உள்ளே புகுந்து உருப்பட்ட ஒரு மாநிலம் கூட இந்தியாவில் கிடையாது. சங்கிப்பட உள்ள நுழைஞ்சால சர்வநாசம்தான். அப்படி ஒரு கட்சியின் கூட்டணிக்கு தமிழ்நாட்டின் நலன் மேலே அக்கறை உள்ளவங்களோட ஒரு வாக்கு கூட விடக்கூடாது. திமுக அரசு இருக்கிற காரணத்தால் தான் தமிழ்நாடு காப்பாற்றப்படுகிறது. திமுக அரசு இருப்பதால் மட்டுமே தமிழ்நாடு காப்பாற்றப்படுகிறது. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிக்குள்ளே எத்தனையோ கருத்து வேறுபாடுகள், கொள்கை வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் எந்த கட்சியையும் மக்களை பிரித்து வன்முறை தூண்டிவிட்டு அதில் குளிர் காய மாட்டாங்க. ஆனால் பாஜக அப்படி இல்லை. பாஜக என்பது ஒரு அழிவு சக்தி. அதை உள்ளே விட்டால் நம்ம மாநிலமும் இருக்காது, மாநில கட்சிகளும் இருக்காது. என்டிஏ என்பது தமிழ்நாட்டை மதத்தாலே துண்டாடும், இந்தியை திணிக்கும். தொகுதி மறுவரையால் தமிழ்நாட்டு மக்களை அதிகாரமற்ற அகதிகளாக ஆக்குவார்கள். ஜம்மு காஷ்மீர் போல, புதுச்சேரி போல யூனியன் பிரதேசமாக்கி அராஜகம் செய்யும். அதனால தான் சொல்கிறேன், தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ எனும் இந்த ஜனநாயக போரில் தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க மேடையில் இருக்கக்கூடிய வேட்பாளர் அத்தனை பேருக்கும் அவர்களுக்கு உரிய நம்ம சின்னங்களில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தான் ஆதரிக்கணும். நாடு வளம் பெற, நல்லாட்சி தொடர்ந்திட, தமிழ்நாடாக என்றும் இருக்க ஆதரிப்பேர் முற்போக்கு கூட்டணியை. தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி, வணக்கம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.